இதுதான் எமிரேட்ஸ் பாலம் என்ன? வெல்கம் டு ஜெர்மனி. ஜெர்மனி இந்த ரேட்ல போனா நம்மள யாரும் பிடிக்க முடியாது. உலகத்திலே சிறந்த டாக்டர்ஸ் நம்ம தான். முடிச்சிட்டு நம்ம ஊருக்கு போலாம். இந்த வாரண நேரத்தில் அவர் உண்மையான ஜெர்மன்காரன் மாதிரி வாழ்ந்தோம்னா சந்தோஷமா நிம்மதியா வாழலாம். ஸ்ரீலங்காக்காரன் மாதிரி இங்க வந்து வாழ்ந்தா 2 வேலை செய்யணும், சாக வேண்டிய ஸ்ட்ரெஸ், கடைசியில முடி ஓட்டிடும், கிழட்டு வயதுல அழகான ஒன்னையும் இந்த பிரிட்ஜும் தவிர இங்க வேற ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு பெரிய கப்பல். வெல்கம் டு ஜெர்மனி. ஜெர்மனி தமிழ் மகனின் பொன்னே சிலையே. இதுதான் மச்சான் அம்பேவல ஃபார்ம். என்ன மாட்டுக்கு பதிலா இங்க செம்மறி ஆடு மேயுது. எது கருப்பாடுங்களா வெள்ளாடுங்களா? எப்படி இருக்கு? இதான் அந்த செம்மறி ஆடு கூட்டம். அந்த ஒரு ஆட்டுக்கு பின்னுக்கு இன்னொரு ஆடை குண்டி ஆடிக்கொண்டு போ. இதாப்ப செம்மறி கேட்காது. இதுதான் நம்மளோட டீச்சர் மேல சொல்ற செம்மறி ஆட்டு கூட்டம், செம்மறி ஆட்டு கூட்டம். இதுதான் சொல்றோம் போறாங்க. இப்ப நீங்க இந்த மாட்டு பாலத்துக்கிட்ட நிக்கிறீங்களா? என்ன பாருங்களா, எமிரேட் பாலம். நம்மட இந்த அமெரிக்காவில் இருக்க அந்த பாலம், இந்த வாரண நேரத்தில் அவர் தண்ணி எல்லாம் வச்சிருக்காங்களே செம்மறியாட்டுக்கு. அழகான ஒன்னையும் இந்த பிரிட்ஜும் தவிர இங்க வேற ஒண்ணுமே இல்ல. எந்த ஆட்டப்பாடி கார்லாம் கொண்டு வராங்க. ஓ என்ன மேல கார் நிக்குது. இது என்ன போலீஸோ? இது போலீஸாடா? கோஸ்ட் கார்டா இருக்கும். இங்கால பக்கம் பாருல, இங்கால ஆல்பம் கூடவே அதால அந்த பச்சை கோடு போட்டுருக்காங்களா? ரைட் ரைட் ரைட். இல்ல 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 தான். அது என்ன சொல்லுவாங்க, ரோடு 2 பிரிட்ஜ் இருக்கு. இது 1 வே. அங்க இருந்து போறது மெட்ட பக்கத்துக்கு வாரத்துக்கு இஞ்சாலவே இருக்கு போல. அப்ப நீங்க சொன்னதா இஞ்சால கரை தட்டிரும், இஞ்சால கரை தட்டிரும் அவங்கள அப்படி பிரிச்சு வச்சுருக்காங்க. ரைட்டு, நீங்க சொன்னதா. இஞ்சால கப்பல் வந்தா அப்ப முட்டிருமேடா. ஆல்பம் இஞ்சி பாரு, பக்கத்திலே இருக்கிறான். இந்த பாரு, இது நதி தானேடா. ஒரு என்ன இஞ்சி பாருந்தா பக்கத்துலயே இருந்தது. இப்ப நாங்க இதுல இறங்கி நிக்கலாங்க. இதுதான் எமிரேட்ஸ் பாலம் என்ன? இந்த ரேட்ல போனா நம்மள யாரும் பிடிக்க முடியாது. உலகத்திலே சிறந்த டாக்டர்ஸ் நம்ம தான். முடிச்சிட்டு நம்ம ஊருக்கு போலாம். நல்ல இயற்கையா வாழ்றாங்கடா. சந்தோஷமான வாழ்க்கை, உண்மையாக சந்தோஷமான வாழ்க்கை. அப்படித்தான் இருக்கணும். மச்சான் 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 உண்மையான அந்த கேம்பிங் அடிக்க போறான். இது உண்மையான ஜெர்மன்காரன் மாதிரி வாழ்ந்தோம்னா சந்தோஷமா நிம்மதியா வாழலாம். ஸ்ரீலங்காக்காரன் மாதிரி இங்க வந்து வாழ்ந்தா 2 வேலை செய்யணும், சாக வேண்டிய ஸ்ட்ரெஸ், கடைசியில முடி ஓட்டிடும், கிழட்டு வயதுல பொட்டி வேண்டிய அபி போல போடுறேன்.